This video is sponsored by Educos. Educosல உங்களுடைய ஸ்கில்லை டெவலப் பண்ணுறதுக்கு கோர்சஸ் நிறைய பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்க. The struggle to find courses that truly speak your language, it's finally over. Welcome to EduQuest, where learning is made just for you. At EduQuest, we bring you a wide range of online courses, from career building programs to skill boosting masterclasses, all in your regional language. Because we believe language should never be a barrier to success. Our courses are tailor made after understanding what today's learners really need. So why wait? Start learning the smarter, simpler way only with EduQuest. Visit eduquest.courses and explore your next course today. And hey, don't miss out on our exciting offers and promotion. ஹலோ கைஸ், அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு ஆப் பார்த்தீங்கன்னா அன்இன்ஸ்டால் பண்ணுறதை பற்றி எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா தெரியும். ஆனால் அந்த அன்இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு விஷயத்தை பண்ணணும். கிளியர் டேட்டா, கிளியர் கேட்ச். இதை நம்ம ஏன் பண்ணுறோம், எதுக்கு பண்ணுறோம், எப்படி அதை பண்ணணும், எல்லாத்தையும் பற்றி இந்த வீடியோவில் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட் எடுத்தோடனே இந்த அன்இன்ஸ்டால்லாம் நீங்கள் எப்படி பண்ணுவீங்க எல்லா மொபைல்லைனா, ஒன்றுமே இல்லை, இந்த ஆப் பார்த்தீங்கன்னா இருக்கும். ஓகேங்களா, இந்த மாதிரி ஆப்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய வச்சுருப்பீங்க. இதில் எந்த ஆப்ஸ் உங்களுக்கு வேண்டாமோ அதை நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா ஜஸ்ட்டு லாங் ப்ரெஸ் பண்ணுவீங்க. கரெக்டாக இப்போ இந்த ஆப் எனக்கு வேணாம் அப்படின்னா லாங் ப்ரெஸ் பண்ணக்குள்ளே மேலே டெலிட்னு ஒன்று இருக்கும். ஸோ அந்த டெலிட் பார்த்தீங்கன்னா சில பேர் கொடுப்பாங்க, அது டெலிட் ஆகும். இல்லைனா என்ன பண்ணுவோன்னா இந்த ஐக்கான் மாதிரி ஒன்று இருக்கும். ஸோ இந்த ஐக்கான் நீங்கள் டச் பண்ணிங்கன்னா இது பார்த்தீங்கன்னா ஒரு செட்டிங்ஸ் உள்ள போகும். செட்டிங்ஸ் உள்ள போச்சு அப்படின்னு இந்த மாதிரி உங்களுக்கு நிறைய ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா கொடுத்துருந்துருப்பாங்க. இங்கே உங்களுக்கு அன்இன்ஸ்டால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொடுப்பாங்க. சரிங்களா, ஸோ நிறைய நண்பர்கள் பார்த்தீங்கன்னா அந்த அன்இன்ஸ்டால் அது கூட பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுவாங்க. இங்கே இருக்கிற அன்இன்ஸ்டால் அதை யூஸ் பண்ணுவாங்க. அப்படியே நம்ம அன்இன்ஸ்டால் கொடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அது முழுமையாக பார்த்தீங்கன்னா அன்இன்ஸ்டால் ஆகாது. இதை நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இதே இந்த ஆப் வச்சுங்களேன். எந்த ஆப் வச்சுக்கலாம், இந்த பேண்டான்னு இருக்குல்ல, பேண்டா வீடியோ அது வச்சுங்க. இப்போ நான் இதை அப்படியே டெலிட் பண்ணாலும் டெலிட் ஆகிடும். ஓகேங்களா, இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு நான் டெமோவே பண்ணி காட்டுறேன். ஏதாச்சும் என்கிட்ட ஏன்னா வேஸ்ட்டான ஆப் இருக்கான்னு பார்க்குறேன். ஓகேவா, ஓகே, எந்த ஆப்பு நம்ம பண்ணலாம். ஓகே, இந்த பிஎஸ்என்எல் இருக்குல்ல, இந்த ஆப்பை நான் பண்ண போகிறேன். இப்போ நான் அழுத்தி பிடிச்சி அந்த ஆப் அழுத்தி பிடிச்சிட்ட அப்புறம் கீழே டெலிட்னு இருக்குல்ல, அந்த டெலிட்டை நம்ம கொடுக்கக்குள்ளே எனக்கு அன்இன்ஸ்டால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காமிக்கும். சரிங்களா, இப்போ நம்ம அன்இன்ஸ்டால் கொடுத்தோன்னா அது அன்இன்ஸ்டால் ஆகிடும். ஆனால் அதில் இருக்கிற டேட்டா எல்லாமே நம்ம மொபைலில் தான் இருக்கும். அப்போ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, அதை அழுத்தி பிடிச்சிட்டு உங்களுக்கு இங்கே பாருங்கள் ஒரு ஏரோ மார்க் ஒன்று காமிக்கும், ஐக்கான் மாதிரி ஒன்று. அந்த ஐக்கானை நீங்கள் டச் பண்ணணும். அந்த ஐக்கான் நீங்கள் டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி செட்டிங்ஸ்குள்ளே பார்த்தீங்கன்னா போகும். இந்த செட்டிங்ஸ்குள்ளே போயிட்ட பிறகு உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஆப் இன்ஃபோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷோ ஆகும். ஓகேங்களா, இந்த ஆப் இன்ஃபோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அன்இன்ஸ்டால் பண்ணுற ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதில் நிறைய ஆப்ஷன்லாம் கொடுத்துருப்பாங்க, அலோ அந்த பர்மிஷன்லாம். இதில் ஸ்டோரேஜ் அண்ட் கேட்ச்னு எல்லார் மொபைலுமே இருக்குங்க. எல்லார் மொபைலுமே சேமாக இதே போல் தான் இருக்கும். மேலே அன்இன்ஸ்டால் இருக்கும், கீழே ஸ்டோரேஜ் அண்டு கேட்ச்னு இருக்கும். அதை நீங்கள் ஸ்டோரேஜ் அண்ட் கேட்ச் டச் பண்ணிவிட்டு கிளியர் ஸ்டோரேஜ், கிளியர் கேட்ச் கொடுக்கணும். ஃபஸ்ட்டு கிளியர் கேட்ச் கொடுங்க, ரெண்டாவது கிளியர் ஸ்டோரேஜ் கொடுங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணக்குள்ள இந்த ஆப்பில் இருந்து இப்போ இந்த ஆப்பில் இன்ஸ்டால் பண்ணியிருப்பீங்க, நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி மொபைல் நம்பர் கொடுத்துருப்பீங்க, எல்லா டேட்டாவுமே பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஸ்டோரேஜில் பார்த்தீங்கன்னா அது அக்குஃபை பண்ணியிருக்கோம். சரிங்களா, ஸோ அந்த எல்லா டேட்டாவுமே நம்ம என்ன பண்ணோம், டெலிட் பண்ணிட்டோம். இப்போ முன்னாடி நம்ம இந்த எம்பி இருக்கு இல்லையா, ஸ்டோரேஜ் கேட்சில் 50 எம்பின்னு இருக்குல்ல, அங்கே நம்மளுக்கு அதிகமாக இருந்துச்சு. இப்போ நம்ம கிளியர் கேட்ச், கிளியர் டேட்டா அது இதை நம்ம கொடுத்ததுனால, கிளியர் ஸ்டோரேஜ் கொடுத்ததுனால நம்மளுக்கு அது 50 எம்பியாக மாறி இருக்குது. ஓகேங்களா, அதனால் இப்போது வேறு ஆப்புக்கான ஸ்டோரேஜ் மட்டும் தான் இருக்குது. இப்போ நம்ம அதை அன்இன்ஸ்டால் பண்ணோம்னா ஃபுல்லாக அன்இன்ஸ்டால் ஆகிடும். ஓகேங்களா, ஸோ இதே போல் தான் எல்லாத்துக்குமே நீங்கள் பார்த்தீங்கன்னா பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இன்னொரு ஆப் கூட நம்ம எடுத்துக்கலாம். இந்த மொபிக்விக் பார்த்தீங்கன்னா அன்இன்ஸ்டால் பண்ண போகிறேன். கீழே அந்த டெலிட் பக்கத்துக்குள்ள உங்களுக்கு அந்த ஐக்கான் இருக்குது இல்லையா, ஸோ அந்த ஐக்கான் பார்த்தீங்கன்னா நம்ம டச் பண்ணுறோம். டச் பண்ணிட்ட பிறகு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆப் இன்ஃபோ ஓப்பன் ஆகிடும். மேலே அன்இன்ஸ்டால் கேட்கும். அன்இன்ஸ்டால் டேட்டா கொடுக்கக்கூடாது. நீங்கள் கீழே ஸ்டோரேஜ் பாருங்கள், ஸ்டோரேஜ் இந்த கேட்சில் 190 எம்பி பார்த்தீங்கன்னா இது யூஸ் பண்ணியிருக்கு. ஸோ இந்த 190 எம்பியில் பார்த்தீங்கன்னா நம்ம கிளியர் கேட்சை, கிளியர் டேட்டா நம்ம கொடுத்தோம் அப்படின்னா 81 எம்பி கிட்ட நம்மளுக்கு இது மைனஸே ஆகிடும். சரிங்களா, இங்கே பாருங்கள் கேட்ச்னு போட்டு 9 எம்பி போட்டிருக்கு. மொத்தமாக 190 எம்பி. ஆப் சைஸ் 99 எம்பி தான். ஆனால் நம்மளுக்கு எடுத்துருக்கிறது பார்த்தீங்கன்னா நிறைய எம்பி எடுத்திருக்காங்க. 71 எம்பி கிட்ட பார்த்தீங்கன்னா யூசர் டேட்டா. ஓகேங்களா, அதனால் நீங்கள் அப்படியே என்ன பண்ணலாம்னா இது கிளியர் டேட்டா, கிளியர் கேட்ச் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த எம்பி போய்டும். ஆப்புக்கான ஸ்டோரேஜ் மட்டும் இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் அன்இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஓகேங்களா, ஒரு ஆப்பை நம்ம அன்இன்ஸ்டால் பண்ணுறோன்னா முக்கியமாக இந்த மெத்தட் எல்லாமே நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபோனுமே நல்லாயிருக்கும், ஹேங் ஆகாமல் இருக்கும். ப்ராப்பராக நீங்கள் அன்இன்ஸ்டால் பண்ணலாம். எல்லா ஆப்புமே இதே மெத்தட் தான். சரிங்களா, ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்டை ஷேர் பண்ணி விட்டுருங்க. ஸோ அடுத்து அன்பு அன்பு ஃபிஷியல். பை.